ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள், தன்னோட பொண்ணுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பமே, முக்கியமாக நம்மளோட ரோபோ சங்கர் அவர்கள்லாம் கூட இவ்வளோ விஷயங்களை பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கான தருணத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்திரஜா அவர்களுக்கும் கார்த்திக்கும் இப்போது திருமணம் அப்படின்றது நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோ சங்கர் அவர்களும் சரி, அவங்களோட ஒய்ஃபான நம்மளோட பிரியங்கா ரோபோ சங்கரும் சரி, 2 பேருமே சேர்ந்து இந்திரஜா எப்பயுமே கொஞ்சம் ஒபீஸாக இருக்க ஒரு பெண்மணி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி உடம்பு குறையுங்க, இவ்வளோ குண்டாக இருந்தால் எப்படி குழந்தை பெற்றுப்பீங்க, தயவு செய்து குறைங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவங்க மேலே திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எதையுமே அவளை மனசுக்கு பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க ஃபேமிலியே ஒரு டிவோர்ஸனல் ஃபேமிலியும் கூட. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய சாமி கோயிலுக்கு போன வீடியோவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நிறைய சாமியை பற்றி இவங்களே அலங்காரம்லாம் பண்ணி கூட வீடியோ போட்டிருப்பாங்க. நிறைய மேக்கப்லாம் கூட இவங்களே சாமி மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யூடியூப் சேனல் விளாக்ஸ் கூட போனீங்கன்னா கூட நிறைய கோவிலுக்கு போன விளாக்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு டிவோஷனல் ஃபேமிலின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது தன் பெண்ணுக்கு எந்த ஒரு நடமே நடந்துடக்கூடாது, அவளுக்கு நல்லபடியாக குழந்தை பெற்று எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிரியங்காவாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ரோபோ சங்கராக இருக்கட்டும், 2 பேருமே கோவிலாக சுற்றிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ரோபோ சங்கர் அவர்கள் அழகு குத்திக்க போகிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டதாகவும், நம்மளோட பிரியங்கா ரோபோ சங்கர் அவர்கள் மண்சோறு சாப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டதாகவும், கூடிய சீக்கிரம் தீ மிதிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்க பண்ண போகிறாங்க. அது எல்லாத்துக்குமே யாருக்காக அப்படின்னா, நம்மளோட இந்திரஜா அவர்கள் ரொம்ப நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் குழந்தையை பெற்று எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்புமே வரக்கூடாது. அவங்க ஆல்ரெடி ஒபீஸாக இருக்கிறதுனால அதை வச்சு எந்த ஒரு விஷயமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் செம வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடையாது கொடுத்து வச்சிருக்கணும் இந்திரஜா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பண்ணிக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள். உங்களுக்கு ரோபோ சங்கர் இந்திரஜாக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றையும் பதிவு பண்ணிட்டு போங்க. 2வது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராஜ்கிரண் சாரோட வளர்ப்பு மகளான பிரியா அப்படின்றவங்க முனிஷ் ராஜ் அப்படின்ற ஒருத்தங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இவங்க ஃபேமிலிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக பிரியா அவர்கள் ஒரு பேட்டியில் முனிஷ் ராஜ் நான் ரொம்பவே அடிக்கிறதாகவும், அவர் கூட சேர்ந்து அவங்க அம்மாவும் என்னை போட்டு நல்லாவே அடிக்கிறதாகவும், இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வீட்டுக்கு என்னை அமுச்சு போய் நகைகள் நிறைய பணங்கள்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் அடித்து துரத்துறாங்க, எனக்கு ரொம்பவே வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க பரபரப்பான ஒரு லைவ் வீடியோவும் பேட்டியும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு தான் இருக்குது. எங்கள் அப்பா எனக்கு இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. பட் இருந்தாலும் கூட அவங்க போய் என்னை அடித்து நகைகள்லாம் வாங்கிட்டு சொல்லி அடுக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரியா ரொம்பவே மன வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் சோஷியல் மீடியா வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.